Hi, இன்னியோட lunchbox recipe Pinwheel Sandwich. First நம்ம green chutney பண்றோம். அதுக்கு தேவையான பொருட்கள் கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமா சீரகம் போட்டு தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா பாயில் பண்ண பொட்டேட்டோ அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கணும். கட்டி எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத்தா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி போட்டு வச்சிருந்த கிரீன் சட்னியை அந்த உருளைக்கிழங்கு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்க மறந்துடாதீங்க. அடுத்த ஃபில்லிங் துருவின கேரட், கெச்சப், மயோனீஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சில்லி சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே நாண்டூஸோட பெரி பெரி சாஸ் ஆட் பண்ணுறேன். இதுக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 2 சாஸும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ப்ரெட்டுக்கு வருவோம். அந்த பிரெட்டோட எட்ஜஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எட்ஜஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க, பிரெட் கிரம்ஸ்க்கு யூஸ் ஆகும். நான் 3 பீசஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் 4 எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை எல்லாத்தையும் ஸ்மூத்தாக ரோல் அவுட் பண்ணுறோம். ஃப்ளாட்டாக ரோல் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த உருளைக்கிழங்கு ஃபில்லிங்கை கொடுக்க போகிறோம். பாதி வரைக்கும் கொடுத்தீங்கன்னா போதும். அண்ட் தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்கள் நிறைய கொடுத்தீங்கன்னா நம்ம ரோல் பண்ணும்போது அந்த மசாலாலாம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு பாதி க்ரீன் ஃபில்லிங் கொடுத்துக்கோங்க. அடுத்த பாதி நம்ம ஆரஞ்சு ஃபில்லிங் கொடுக்குறோம், கேரட் ஃபில்லிங் கொடுக்குறோம். இதுலேயே வேணும்னா நீங்கள் அந்த சீஸ் ஸ்லைசஸ் இருக்கு இல்லையா, தின் ஸ்லைசஸ், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரோல் பண்ணுறோம். முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க. நான் இதே பட்டர் பேப்பரில் சுற்றி ஃப்ரிட்ஜ்லேயோ ஃப்ரீசர்லேயோ 20 to 25 minutes உள்ளே வைக்கணும். நீங்கள் அப்படியே கட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், ஆனால் பிரெட் நசுங்க ஆரம்பிக்கும். அதனால தான் ஃப்ரீசரில் வைக்கிறோம். இப்போ எட்ஜஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம 1/4 inch பீசஸ் கட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.